ஒரு சில மனிதர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? நம்ம ஒரு விஷயத்தில் தோற்று போயிட்டோம்னா அவ்வளோ குறை சொல்கிறாங்க. நீ இப்படி செஞ்சால் நல்லா இருந்திருக்கும், அப்படி செஞ்சால் நல்லா இருந்திருக்கும்னு அவங்களோட சஜஷன் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட திணிப்பாங்க. இதே நம்ம ஒரு விஷயத்தில் ஜெயிச்சு காட்டிட்டோம்னா பொறாமையாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்களுக்குலாம் என்ன தான் வேணும்? நான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யார் பேசினாலும் நம்ம ரியாக்ட் செய்யக்கூடாது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருப்போம். பேசுகிறவங்க பேசிட்டோம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா நம்மக்கிட்ட வந்து இன்னொருத்தவங்களை பற்றி அவங்களே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்கு? அவங்களுக்கு என்ன? யாராச்சும் பேசுகிறவங்க அந்த இடத்துல பேசிகிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதுக்கெலாம் ரியாக்ட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது. ஸோ எதை பற்றியும் ஒரி பண்ணாமல் நம்மளோட கோல் என்னவோ அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் செஞ்சால் நமக்கான டைம் தான் வேஸ்ட் ஆகும். நேற்று நாம் இன்றைக்கி வேற ஒருத்தவங்க, நாளைக்கு யாரை வேணாலும் போகும். இப்படி போயிட்டே தான் இருக்கும். அவங்க பேசுகிறவங்கள ஸ்டாப் பண்ண முடியாது. பட் நம்ம அவங்கள அவாய்ட் பண்ண முடியும். அவங்க பேசுகிறதுக்கெலாம் நம்மளோட ஐடென்டிட்டியை மறைச்சி வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளை குறை சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையே இருக்காது. ஆனால் நமக்கு நிறைய வேலை இருக்குது. அதை நோக்கி நம்ம பயணம் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.